தமிழ்நாட்டில் உள்ள ஒரு எம்எல்ஏக்குரிய மாச சம்பளம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? 1,05,000 ரூபாய். இந்த 1,05,000 ரூபாயில என்னென்னலாம் அடங்குதுன்னா, அவங்க போன் பில்லு, போஸ்டல் அலோவன்ஸ், கார்ல போடக்கூடிய பெட்ரோல், டீசல், அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்குன்னு இது எல்லாம் சேர்த்துதான் உங்களுக்கு 1,05,000 ரூபாய் சம்பளமா தரப்படுது. ஒரு எம்எல்ஏ பொதுவாகவே 5 வருஷம் பவர்ல இருப்பாங்க. அந்த 5 வருஷத்துல அவங்களோட சம்பளம் மட்டும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 60 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. இது போக அவங்களுக்கு சில சலுகைகள்லாம் உண்டு. அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஒன் டைம் எம்எல்ஏ ஆனாலே போதும், அவங்க பவர்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 30,000 இருந்து 35,000 ரூபாய் பென்ஷன் அமௌண்டா மந்த்லி அவங்கள போய் சேர்ந்துடும். சப்போஸ் இப்போ ஒரு எம்எல்ஏ பவர்ல இருக்கும்போது தவறிட்டாங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் தரப்படும். அவங்களோட வாரிசுக்கு 17,500 ரூபாய் பென்ஷன் அமௌண்டா தரப்படும். இந்தியாவில ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்ன்றத பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். குறைஞ்சபட்சம் 25 வயசாவது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அவங்க ஒரு ஓட்டரா ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். எந்த ஒரு சீரியஸ் கிரிமினல் கேஸ்லயும் 2 வருஷத்துக்கு மேல தண்டனை பெற்றவராக இருக்கக்கூடாது. முக்கியமா எந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்லயோ பொசிஷனையோ அவர் வகிக்கக்கூடாது. அப்படியே ஜாப்லயோ பொசிஷன்ல இருந்தா அதை ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் எம்எல்ஏவா மனு தாக்கல் பண்ணணும். மனு தாக்கல் பண்ணும்போது 10,000 ரூபாய் டெபாசிட் அமௌண்டா செலுத்தி இருந்திருக்கணும். முக்கியமா மனநலம் குன்றியவரா இருக்கக்கூடாது. சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.